மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு காயகற்ப மருந்துகள் சித்தர்கள் சொன்ன நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல முக்கியமாக ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா 108 மூலிகைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. காயகற்பம் நிறைய இருக்கு. நம்மளுமே மெடிசனா நிறைய மூலிகைகளை சொல்றோம். அதே மாதிரி 108 மூலிகைகள்ல முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா வேம்பு. அந்த வேம்பு அப்படின்னு சொல்லும்போது வேப்ப மரம். ஆமா, வேப்ப மரம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எதுவுமே ஒரு பொருள் நமக்கு அருகாமையில ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு அலட்சியம் செய்வோம். அந்த மாதிரிதான் இந்த வேம்பையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த மூலிகைகள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம். நம்ம வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, நம்ம கோயில்களுக்கு போறோம் அப்படின்னாலும், இதுவே நமக்கு மருத்துவ ரீதியாகவும் சரி, ஒரு காப்பாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா வேம்பு. இந்த வேம்பு மரம் வருடம் ஆக ஆக இதனுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம கிராமப்புறங்கள்ல எல்லாம் பார்த்தப்போ ரொம்ப பழைய மரம், கிட்டத்தட்ட இது ஒரு 100 வருஷம் இருக்கும் இந்த மரம் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மரம் அதுல இருந்து செய்யக்கூடிய மருந்துகள் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்பேற்பட்ட நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைந்த ஒரு மரமாக அது இருக்கு. அதனாலதான் சித்தர்கள் சில முக்கியமான நோய்கள், தீராத நோய்கள், கேன்சரா இருக்கட்டும், இல்ல ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்கு, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ல எல்லாம் கரெக்டா சொல்லியிருப்பாங்க. இப்போ 100 வயதான வேப்ப மரத்தோட வேரோ, 100 வயதான வேப்ப மரத்தோட பட்டையை பயன்படுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் தெளிவாகவே சில விஷயங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது அதுல இருந்து நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கற்ப மருந்துகள்ல முக்கியமான 108 இருக்கு. அதுல முக்கியமான ஒரு மூலிகை நம்பர் 1 அப்படின்னு பார்த்தா வேம்பு தான். இந்த வேம்பை பயன்படுத்தி நம்ம எப்படி ஆரோக்கியமாக வாழலாம்? நம்ம அடிக்கடி கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த மூலிகை தான். இதை பயன்படுத்தி நம்ம எப்படி ஆரோக்கியமாக நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. தினமும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு 2 மண்டலம். இது ஒரு மெடிசன் மாதிரி இவ்வளோ கடுமையான ஒரு பத்தியம்லாம் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பேசிக்கா பார்த்தோம்னா இந்த வேப்பம் கொழுந்து, அது 3 4 கொழுந்துகளை பறிச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டாலே போதும். இதுவுமே ஒரு கற்ப மருந்து தான். இந்த வேப்பம் கொழுந்தை பறித்து நம்ம காலையில வெறும் வயிற்றுல ஒரு 4 கொழுந்துகள், 4 நுனியில இருக்கக்கூடிய வேப்பங்கொழுந்தை பறிச்சுட்டு காலைல வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். தொடர்ந்து இது 48 நாட்கள் செய்யும்போது நம்ம உடல்ல பசியின்மை பிரச்சனை, இன்டைஜஷன் இருக்கு, பித்தம் சமநிலைக்கு வரும். அதே மாதிரி 48 நாட்கள் முடிச்சிட்டீங்களா, அடுத்த உடனே ஒரு 48 நாட்கள் வேப்பம் பூவை தேன்ல போட்டு நம்ம சாப்பிடணும். எப்படி ரோஜா குல்கந்து நம்ம செய்யறோமோ அதே மாதிரி வேப்பம் பூவும் குல்கந்து மாதிரி நம்ம பயன்படுத்தினா நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ இது எப்படி பயன்படுத்தணும்னா, அந்த வேப்பம் பூவை கொஞ்சம் கற்கண்டு சேர்த்து இடிச்சு ஒரு 2 நாள் வெயில்ல வச்சு எடுத்துட்டு பாதி அளவுக்கு தேன் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதை டெய்லி காலையில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வேம்பு கற்பம் சாப்பிடும்போது இது ஸ்பெஷலா சித்தர்கள் சொன்ன வாக்கியம் என்ன அப்படின்றதும் நான் சொல்றேன். இந்த வேம்பு கற்பம் திறமாக சாப்பிட்டவங்களுக்கு, திறமாகனா கரெக்டா நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம உடல் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு சிலை மாதிரி இறுகும் அப்படின்னு சொல்றாங்க. தளர்ந்த உடல் இறுகுவதற்கு இந்த வேம்பு கற்பம் நமக்கு பயன்படுது. தளர்ந்த உடல் இறுகுவதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கே ஸ்டாமினா இல்லாமல் போகுது, நான் முன்னாடி மாதிரி எனக்கு நடக்க முடியல, ஸ்டாமினா குறையிறது, அந்த வாக் பண்ற ஸ்டைல் மாறிடுச்சு, கொஞ்சம் நடை தள்ளாட்டமா இருக்கு, ஸ்கின் எல்லாம் சுருங்கி தளர்ந்து போயிருக்கு. முக்கியமாக ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம், பிள்ளை பேர் பிறந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு தசைகள் தளர்வாக இருக்கு அப்படின்னா, தளர்ந்த தசைகள் இறுக்கம் அடைவதற்கு வேம்பு கற்பம் நிச்சயமாக பயன்படும். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ வேம்பு கற்பம் சாப்பிடும்போது உடல் நல்லா இறுகி நமக்கு வன்மை பெறும். அடுத்ததாக வண்டு போல் சுறுசுறுப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வண்டு மாதிரி நம்ம எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும்னாலும் இந்த வேம்பு கற்பத்தை பயன்படுத்தலாம். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா,
அதிகமா இப்போ மழை காலங்களாக இருக்கட்டும், கோடை காலங்களாக இருக்கட்டும், இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நிறைய தொற்று நோய்கள், தொற்று கிருமிகள் வந்து பரவக்கூடிய சமயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் நம்ம உடல்ல என்ட்ரி ஆகாம இருக்கணும்னா, இதற்கு வேம்பு இலைகளை நம்ம பயன்படுத்துறோம். வேம்பு இலைகளை அரைச்சு ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்துக்கணும். அதே மாதிரி மஞ்சள், பச்சை மஞ்சள் கிடைச்சு அரைச்சு அதுவும் ஒரு சுண்டைக்காய் அளவு, இல்லைன்னா மஞ்சள் பொடியை வந்து சுண்டைக்காய் அளவு எடுத்துக்கணும். இதையும் டெய்லி காலையில் இந்த சுண்டைக்காய் அளவு அரைச்சு வச்சிருக்கிறத வேம்பு ஒரு மாத்திரை மாதிரி போட்டு விழுங்கிடணும், தண்ணி விட்டு விழுங்கிடணும். அதே மாதிரி மஞ்சளும் விழுங்கிடணும். இந்த 2 உருண்டைகளும் நம்ம வந்து இந்த தொற்று கிருமி வருது, இல்ல ஸ்டாமினா குறைவாக இருக்கக்கூடிய சமயங்கள்ல அடிக்கடி எனக்கு ஃபீவர், ஜலதோஷம் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இதை வந்து நம்ம போட்டு தண்ணீர் குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா எத்தனை நாள் குடிக்கணும்? 3ல இருந்து 5 நாட்கள் போதும். ஸோ இது மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம கிளைமேட் மாறும்போது இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ப்ரிப்பரேஷன் வேப்பம்பட்டை கியாழம் அப்படின்னு சொல்றது. எதற்கெல்லாம் இது பயன்படுதுன்னா, தலையில இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், சொரியாசிஸ், அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கு, இதுக்கு இந்த வேப்பம்பட்டை கியாழத்தை பயன்படுத்தலாம். எப்படின்னா, இந்த வேப்பம் பட்டையை எடுத்துட்டு வந்து 1, 2 இடிச்சு ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இது வந்து ஒரு 20லிருந்து 30 நிமிடங்கள் நல்லா கொதித்த பிறகு என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி, இந்த தண்ணியை வந்து நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்தும் குடிக்கலாம். இல்லை இந்த தண்ணியில வந்து நம்ம தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை விட்டு அப்படியே தலையை அலசணும். ஸோ இந்த மாதிரி அலசிக்கிட்டே வரும்போது தலைமுடி வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தா குறையும். இந்த தண்ணியை வந்து அப்பப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா, ஃபேஸ்ல நிறைய பேருக்கு அந்த சீழ்கோத்த மாதிரி பெரிய பெரிய முகப்பருக்கள் இருக்கும். ஆக்னி வல்ஹாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனாலேயே முகத்துல வந்து குழிகள் வந்து உண்டாகும். ஸோ முகத்தோட ஒரு அழகையே கெடுக்கிற மாதிரி. இதை சரி பண்ணணும்னாலும் இந்த வேப்பம்பட்டை கியாழத்தை பயன்படுத்தி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி இன்னும் எத்தனையோ மருத்துவ குணங்கள் வேம்புல இருக்கு. அதுலயுமே வந்து நம்ம இதுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த பிசின்ல இருந்து நம்ம ஸ்பெஷல் மெடிசன் சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். திரிதோட கற்ப சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து. இந்த திரிதோட கற்ப சூரணத்துல அந்த 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகையா வேப்பம் பிசின் வந்து நம்ம சேர்க்கிறோம். இந்த வேப்பம் பிசின் சேர்க்கும்போது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து குறையும். இதை டெய்லி காலை இரவு உணவுக்கு முன் ஒரு 1/2 ஸ்பூன் இந்த திரிதோட கற்ப சூரணத்தை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டு வந்தாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லாவே வந்து சுகர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ வேம்பு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளா அதனுடைய பலன்கள் என்ன, எப்படியெல்லாம் காயக்கற்பமாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு அரிய தகவல்களை இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.